ஹே கைஸ், பொதுவா தாய்ங்கிறவங்க தங்களோட குடும்பத்தை ரொம்ப பாதுகாப்பா பாத்துப்பாங்க. ஆனா இங்க ஒரு தாய் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவா அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரு லிட்டில் போன் லாட்ஜ். கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ரோஸ்னு ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களோட வீட்டோட கதவெல்லாம் நிறைய லாக்க போட்டு பூட்டிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு நேச்சர் கொண்டவங்கன்னு சொல்ல வராங்க. வீட்டுக்குள்ள காட்டும் போது ரோஸோட பொண்ணு மெய்சி அப்படின்றவ ஒரு கேக்கை வச்சு டெக்கரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கா. அவ அந்த கேக்கை யாருக்கு ப்ரிப்பேர் பண்றான்னா அவளோட அப்பாக்கு தான் ப்ரிப்பேர் பண்றா. அவளோட அப்பா பேரு பா. ஆனா சோகம் என்னன்னா, அவர் ஒரு வீல் சேர்ல தான் இருக்காரு. அவரால் பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இதனால ரோஸ் அவருக்கு தினமும் மருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு மெய்சியோட அப்பாவுக்கு பிறந்த நாள். அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த கேக்க ஊதிட்டு அவருக்காக அவ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறா. இந்த செலிப்ரேஷன் நடுவுல ரோஸ் அவருக்கு தேவையான மருந்து எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு அந்த கேக்கையும் ஊட்டி விடுறாங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல திடீர்னு யாரோ ஒரு ஆளு அவங்க வீட்டு கதவை தட்டிட்டு ஹெல்ப் கேட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் காட்டுக்குள்ள ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தன்னோட அண்ணன் ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்காருன்னு சொல்லி ரோஸ் கிட்ட உதவி கேட்டுட்டு இருக்கான். ஆரம்பத்துல கொஞ்சம் ரோஸும் தயக்கப்பட்டு அந்த ஆளோட கதறலை கேட்டு அந்த கதவை திறந்து விடுறாங்க. அந்த அடிப்பட்ட ஆளோட காயத்தெல்லாம் பார்த்த ரோஸ் அவரோட தம்பி கிட்ட உடனடியா அவரை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்படி சொல்றாங்க. ஆனா வெளியே பயங்கரமான புயல் அடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பையன் அவனோட அண்ணனை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி ரோஸ் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். அந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஸும் மேசியும் சேர்ந்து அந்த ஆளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரோஸும் தன்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு அந்த ஆளுக்கு ஏற்பட்ட காயத்துக்கெல்லாம் தையல் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஸ் அந்த பையனை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் தன்னோட பேரு மேடி அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் தங்களோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அந்த பையன் கிட்ட ரோஸ் கவலைப்படாத தம்பி, உன்னோட அண்ணனுக்கு எல்லா காயமும் சரியாயிடும் சொல்லி தைரியம் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல மேடியும் பாத்ரூம்குள்ள போயிட்டு தான் வச்சிட்டு இருந்த கத்தி எடுத்து தன்னோட சாக்ஸ்ல ஒளிச்சு வச்சுக்கிறான். மறுபடியும் வீட்டுக்குள்ள வர மேடி தான் அண்ணன் சோஃபால ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்துட்டு ரோஸ் கிட்ட தன்னோட நன்றியை சொல்லிட்டு இருக்கான். ரோஸ் ஒரு அன்பான அம்மா அப்படிங்கறதுனால அந்த பையனையும் அவங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அப்ப அவங்க அந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்களையும் பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது மேடி என்ன சொல்றான்னா, அவங்க ரெண்டு பேரும் லண்டன்ல இருந்து வரதாகும், இங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தோம், நடுவுல இந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் மேடி தான் போற இடத்த சொல்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுறான். அந்த நேரத்துலதான் அவங்களோட அண்ணன் ஜாக் சுயநினைவு திரும்பி மெதுவா எழுந்து வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபிஷிங்க்கு போறதா சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஜாக் தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி தங்களோட நிலைமையை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாலேயே சுத்தமா சிக்னல் இருக்காதுன்ற விஷயத்த ரோஸ் அவங்க கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயும் ஒரு லேண்ட்லைன் போன் கூட இல்ல. ஏதாச்சும் போன் பண்ணணும்னா டவுனுக்கு போற வழியில ஒரு போன் பூத் இருக்கு, அங்கதான் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பயங்கரமான புயல் அடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்மளால காலையில தான் போக முடியும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு மேடியும் கூட்டிட்டு போறான். உள்ள போனவங்க ஒரு பேக திறந்து பார்க்கும்போது அதுல வெறும் துணி மட்டும் தான் இருக்கு. அவங்க ஏதோ ஒரு தப்பான பைய எடுத்துட்டு வந்துட்டா மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு நிறைய பணத்தை திருடிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த பணப்பை அந்த ஆக்சிடென்ட் ஆன கார்ல தான் இருக்குன்றதுனால அதை எப்படியாவது எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஜாக் ரோஸ் கிட்ட அவங்களோட காரை இரவலுக்கு கேக்குறான். மேடி தன்னோட பொருட்கள்லாம் அந்த கார்ல வச்சதுனால தான் இந்த மாதிரி ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், அதை எடுத்துட்டு வர வரையும் இவன் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பான்னு ஜாக் சொல்றாரு. மேடி அந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குற ரோஸும் தன்னோட காரை இரவலுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாங்க. மேடி ஒரு பூட்டின ரூம்குள்ள மட்டும் தான் இருக்கணும், ஏன்னா அவங்களோட பொண்ணு மெய்சி தனியா இருக்கா, எப்படி தெரியாத ஒருத்தன் கூட தன்னோட பொண்ணை விட்டுட்டு போறதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால மேடியை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு ரோஸும் ஜாக்கும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுல யாரும் இல்லாதனால மேய்ஸியும் அந்த ரூமோட சாவியை கையில எடுத்துக்கிட்டு மேடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவை தவிர அவ யாரு கூடவும் பேசினது இல்லைங்கிறதுனால அவ மேடி கூட ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூமோட கதவையும் திறந்து விட்ட உடனே மேடி ரூமை விட்டு வெளியே வந்துட்டு மேய்ஸி கிட்ட மாடிக்கு கூட்டிட்டு போகும்போது சொல்றான். மேல போயிட்டு இருக்கும்போது ஒரு பூட்டு போடப்பட்ட ரூமை பார்த்து மேடி அந்த ரூம் யாருதுன்னு கேட்கும்போது மேய்ஸி அது தன்னோட அம்மாவோட ரூம், அதுக்குள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல ரோஸும் ஜாக்கும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோஸ் எப்படி அவங்களோட குடும்பம் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி அவங்க பையன் இறந்தான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்கோட ஆக்சிடென்ட் ஆன கார் இடத்துக்கு வந்த உடனே ஜாக் ரோஸை வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த பணப்பையை எடுக்கிறதுக்காக போறான். அந்த நேரத்துல தான் எதிர்பாராத விதமா ரோஸ் அந்த வண்டிக்குள்ள யாரோ ஒருத்தன் இறந்து போன சடலம் இருக்கிறத பாத்துறாங்க. இதை கவனிச்ச ஜாக்கும் ரோஸை அமைதிப்படுத்துறதுக்காக அவனோட கன் எடுத்து ரோஸை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவன் இப்போ ரோஸை மிரட்டி அந்த போன் பூத்துக்கு கூட்டிட்டு போகும்படி சொல்றான். இப்போதைக்கு வேற வழி இல்லாதனால ரோஸும் அவன் சொல்ற மாதிரியே செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த போன் பூத்தை ரீச் பண்ண உடனே ஜாக் ரோஸ் கிட்ட இங்க நடந்த விஷயத்த நீ
வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும், ஏன்னா நான் ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ரோஸ் கூலா அவனை பார்த்து, நீ என்ன பிரச்சனையில மாட்டிருக்கன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல அந்த வீட்டை காட்டும் போது மேசியும் மேடிய தன்னோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வேர்ல்டு மேப்பா அவங்க கிட்ட காமிச்சு, வீட்டுல இருந்து நான் உலகம் பூரா சுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாக் அந்த போன் பூத்துல இருந்து தன்னோட பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்றது நமக்கு தெரிய வருது. அவன் அந்த பணத்தை பத்தி பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பணத்தை நானே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, அந்த கார் ட்ரங்க்ல இறந்து கிடக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த பாஸோட சொந்த பையன் தான். அவனை பத்தி பாஸ் கேட்கும்போது அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லி ஜாக் போய் சொல்லிடுறான். அவன் போன் பேசிட்டு இருக்க நேரத்துல ரோஸும் அந்த காருக்குள்ள இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை தற்காப்புக்காக எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்து ஜாக் அவங்களோட கழுத்தை நெரிச்சு, என் பாஸுக்கு மட்டும் அவரோட பையன் இறந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னோட குடும்பத்தையே கருவறுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு ரோஸ் என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, He touches my family, I'll kill you. மறுபடியும் அந்த வீட்டை காட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ரேடியோல 3 கொள்ளக்காரங்க பணத்தை திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ற நியூஸ சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஜாக்கோட பேரையும் மேடியோட பேரையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அவன் அந்த ரேடியோ ஆஃப் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றான், ஆனா அவனால முடியல. பதட்டத்துல அவன் அந்த ரேடியோவை தூக்கி போட்டு உடைச்சிட்டு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கிறது தங்களை பத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேய்ஸி கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத மேய்ஸியும் மேடி கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு மறுபடியும் வர்றதுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள போயிட சொல்லிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக் ரோஸும் அந்த வீட்டுக்குள்ள வந்த அப்புறம் ஜாக் மேய்ஸி கிட்ட மேடியோட ரூம் கதவை திறந்து விட சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த ஃபேமிலியே கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு சைரன் சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா ஒரு போலீஸ்கார் வந்து நிக்குது. மேடியும் மேய்ஸியும் ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சொல்ற ஜாக் அந்த போலீஸ்காரனுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காத சொல்லி ரோஸுக்கு ஸ்ட்ரிக்டா அவன் ஆர்டர் போட்டுறான். உள்ள வந்த போலீஸ்காரன் ரோஸ் கிட்ட, அந்த 3 கொள்ளக்காரங்க இந்த பக்கம் தான் வந்தானுங்க, அதனால தான் நான் உங்க வீட வந்து தேட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ரோஸும் கொஞ்சம் நார்மலா நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட ஹஸ்பண்டோட முகத்தை பார்க்கும்போது அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதே நேரத்துல அந்த போலீஸ்காரன் அந்த வீட்டுக்குள்ள மேய்ஸியா அவங்க அப்பாவும் இருக்கிற ஒரு போட்டோ நோட் பண்றான். பத்தாவதுக்கு ரோஸோட கணவரும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட உதவி கேட்கற மாதிரியே செய்கை எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இதனால அவனுக்கு ரோஸ் மேல சந்தேகம் அதிகமாகுது. அவருக்கு மருந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகுறதுனால தான் இந்த மாதிரிலாம் செய்யறாருன்னு சொல்லி ரோஸ் மழுப்பிடுறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரன் திடீர்னு ரோஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். ஏன் அவங்களோட வீட்டுல பல வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மேய்ஸியோட போட்டோ இருக்குன்றதுதான் அவனோட கேள்வி. இப்ப நம்மளுக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம மேய்ஸியோட குடும்பமே மாயமா மறைஞ்சிட்டாங்கன்றதையும் சொல்றான். அப்போ இது நடக்குதுங்க. பின்னாடி இருந்து வந்த ஜாக்கும் அந்த போலீஸ்காரனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு மேடியும் பதறி போயிருக்கான். இந்த நேரத்தை பயன்படுத்தி மேய்ஸி ஒரு ஃபிளவர் வேஸ் எடுத்து மேடியோட தலையிலேயே அடிச்சிடறா. ஒரு வழி அந்த போலீஸ்காரனும் ஜாக்கை அடைச்சு பிடிக்கும் போது அந்த இடத்துல அவன் மேய்ஸியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். நமக்கே ஷாக் ஆகுற மாதிரி ரோஸ் அந்த போலீஸ்காரனை சுட்டுறாங்க. இப்ப மேய்ஸிக்கு ஏன் அவங்க போலீஸ்காரனை சுட்டாங்கன்ற விஷயம் புரியாம குழம்பிட்டு இருக்கா. உடனே ரோஸும் மேய்ஸியோட அப்பாவுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு மேய்ஸியை சமாதானப்படுத்துறாங்க. அங்க இறந்து போன அந்த போலீஸ்காரனை கிளியர் பண்ணிட்டு அண்ணன் தம்பி 2 பேரையும் அவங்க ஒரு ரூம் உள்ள கட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இறந்து போன போலீஸ்காரனோட பாடியை அவங்க கார் டிக்கில போட்டுக்கிட்டு ஜாக்கோட கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு அவங்க போய் ஜாக்கோட கூட்டத்தோட சண்டை போட்டதுனாலதான் இந்த போலீஸ்காரன் இறந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எதுவுமே புரியாத மேய்ஸி கிட்ட ரோஸ், உன்னோட பாதுகாப்புக்கு தான் நான் எல்லாத்தையும் செய்யறேன், இவங்க யாருமே நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஜாக் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனோட கட்டை அவுத்துறான். மேடியோட கட்டியும் அவுத்து விட்டுட்டு அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு அவங்க வெளியே வராங்க. எப்படியோ அவங்க அந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு கதவு வழியா வெளியே வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள இன்னும் அந்த பணப்பை மாட்டிட்டு இருக்கிறதுனால ஜாக்குக்கு அங்க இருந்து போறதுக்கு மனசு வரலங்க. ஆனா மேடிக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும்ன்ற ஒரு மனநிலை தான் இருக்கு. இதனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு இருக்கு. அப்பதான் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, மேடி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பையனா இருக்கான். ஜாக் மேடி கிட்ட என்னோட பேச்சை நீ கேட்காதனால தான் அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜாக் ஒரு மரத்தை பிடிச்சி ஏறி ரோஸோட ரூமுக்கு போயிடுறான். உள்ள போய் பார்க்கும்போது தாங்க இந்த படத்தோட மொத்த ட்விஸ்டுமே இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஒரு லேடி மூக்குல டியூப் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடிக்கு முன்னாடி நிறைய சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, அந்த லேடியோட கை கால்கள் எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. இத பார்த்துட்டு ஜாக் அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான், ரோஸ் உண்மையிலேயே மேய்ஸியோட உண்மையான அம்மா கிடையாதுங்க. அந்த பெட்ல படுத்துட்டு இருக்க லேடி தான் மேய்ஸியை பெத்த உண்மையான அம்மா. வீல் சேர்ல இருக்கிறவர் தான் அந்த லேடியோட புருஷன். மேய்ஸியோட உண்மையான பேரு ஜெனி. இந்த சம்பவம் எல்லாம் அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுல நடந்ததுனால அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஜாக்கும் அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த லேடியும் ஜாக் கிட்ட பாவமா தன்னோட துயரத்தை முடிச்சு வைக்க சொல்லி அவங்கள கொல்ல சொல்றாங்க. ஒரு தலைக்காணி எடுத்து அவங்களோட முகத்து மேல போட்டு அழுத்த சொல்றாங்க. ஆனா ஜாக்கால அதை செய்ய முடியலங்க. அதே நேரத்துல ரோஸும் மேய்ஸியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு உணர்ற ரோஸ் அவங்களோட ஆடு ஒண்ணு அங்கேயும் அங்கேயும் ஓடுறத நோட் பண்றாங்க. இந்த பாயிண்ட்ல தான் அவங்களுக்கு அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேருமே தப்பிச்சிட்டாங்கன்றது தெரியுது. ரோஸும் நேரா தன்னோட பண்ணைக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மேடியை கண்டுபிடிச்சாங்க. அப்ப ரோஸ் மேடி கிட்ட அவனை பார்க்கும்போது நீ என்னோட இறந்து போன பையன்
பையன் மாதிரியா இருக்கிற, அதனால நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மேடியும் ரோஸ தன்னோட அம்மாவே ஏத்துக்கிறான். அதே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள போற ஜாக்கும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மேய்ஸிய கத்தி முனையில புடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் மேய்ஸி கிட்ட ரோஸோட சுயரூபத்தை பத்தி சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரோஸும் மெதுவா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ள ஜாக் மேய்ஸிய கூட்டிட்டு போய் அவளோட உண்மையான பேரு ஜென்னினோ, அவளோட உண்மையான அம்மா ஒரு காரை ஓட்டிக்கிட்டு போய் ரோஸோட கார் மேல மோதி அந்த விபத்துல ரோஸோட கணவரும் புருஷனும் சம்பவ இடத்துல இறந்துட்டாங்கன்னு, இது காரணமா தான் ரோஸ் உன்னிய உங்க அம்மாவையும் தூக்கிட்டு வந்து பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ரோஸோட ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த சில நெக்லஸையும் போட்டோவையும் மேய்ஸி கிட்ட கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே மேய்ஸிக்கு பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடுது. இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஜாக்கோட பாஸ் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்து பார்த்துட்டு ஜாக் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு ஜாக்க தேடி வந்துட்டு இருக்காரு. இந்த வீட்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டு மேய்ஸியும் அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு ஜாக் அந்த வீட்டை விட்டு வெளியே போறான். துரதிருஷ்டவசமா மேடி இப்போ அந்த ஃபார்ம்குள்ள இல்லாததுனால ஜாக்குக்கு அவன் அங்க இல்லாததுன்னு நினைச்சு கவலையாகி அவன் எல்லாமே இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கு. அதனால அவன் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே மேடி அந்த வீட்டோட படிக்கட்டுக்கு மேல பாக்குறான். ஆனா இப்போ மேடி ஜாக்கு கூட போறதுக்கு தயாரா இல்ல. அவன் இந்த வீட்லயே இருக்க போறதா சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு வந்த ரோஸும் துப்பாக்கியை வச்சு ஜாக்க சுடும் போது அந்த புல்லட் அவனோட கழுத்து பக்கத்துல உராசிட்டு போயிடுது. அடிப்பட்ட ஜாக்கும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்ட போது ரோஸ் மேடி கிட்ட ஜாக் உன்னை பத்தி எல்லாம் கவலைப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஜாக் ரோஸுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்கறான். என்னன்னா அவங்கள பத்தின எல்லா உண்மையும் மேய்ஸி கிட்ட சொல்லிட்டு தான் சொல்றான். இதனால கோவமான ரோஸும் ஜாக்க சுட்டு தள்ளிடலாம் சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஜாக் ரோஸ போட்டு அடிச்சுட்டு அவங்களோட கண்ணை எடுத்துக்கிறான். ரோஸ சுடுறதுக்கு அட்டம் பண்ற ஜாக்க இப்போ மேடி தடுத்து நிறுத்திடுறான். மேடி ஜாக்க தரையில தள்ளி போட்டு பயங்கரமா தாக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேடி அடிப்பட்ட ரோஸுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்த மேய்ஸியும் ஜாக்க தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போறா. ஒரு பக்கம் ஜாக்கோட பாஸும் ஜாக்க தேடி ரொம்ப நெருங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜாக்க கொலை பண்றதுக்காக கொலவெறியோட ரோஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபார்முக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது ரோஸ் மேய்ஸி கிட்ட அவங்க தான் அவளோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சரியான நேரத்துல தான் அந்த பாஸோட காரம் வந்து வெளியே நிக்குது. உடனே ஜாக்கும் கார் கீய மேய்ஸியோட கையில கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். ரோஸா அவனை சுட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எப்படியோ அவங்க பாஸ் கிட்ட போய் ரீச் ஆயிடுறான். அப்ப அந்த பாஸ் ஜாக் கிட்ட தன்னோட பணத்தையும் பையனையும் கொடுக்கும்படி கேட்டுட்டு இருக்காரு. அவரோட பையன் இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொன்ன ஜாக்க கழுத்தை பிடிச்சி தரன்னு அந்த பாஸ் வெளியே இழுத்துக்கிட்டு போய் ரோஸ் கிட்ட தன்னோட பணத்தை கொடுக்கும்படி சொல்லிட்டு அவர் பையனை சாக விட்டதுனால அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ரோஸ் நீ கொலை பண்றதா இருந்தா ஜாக்க கொலை பண்ணிக்க, எனக்கு அந்த பணமும் தேவை கிடையாது, எடுத்துட்டு போ, ஆனா நீ மேடியை நான் தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜாக் ஒரு கத்தி எடுத்து அவனோட பாஸ் கால்ல குத்திடுறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரோஸ் அந்த பாஸ சுட்டுறாங்க. மேடியும் அந்த பாஸோட அடியால் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் மேடியை அடிச்சு போட்டுட்டு ரோஸ கொல்லலான்னு போகும்போது இது நடக்குதுங்க. மேய்ஸி அவனை இடிச்சு தள்ளிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப ரோஸ், ஜாக், மேடி மூணு பேரும் அன்கான்சியஸா இருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல மேய்ஸி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தஞ்சடைஞ்ச உடனே அந்த போலீஸ்காரங்க அவங்க ரெண்டு பேரும் சேஃபா பாத்துக்கிறதா ப்ராமிஸ் பண்றாங்க. ரோஸிய நாங்க எப்படியாவது புடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா மேடி தன்னோட புது அம்மா ரோஸ் கூட டைனிங் டேபிள்ல சாப்பிடறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அப்போ ரோஸ் அங்க இருந்து ஒரு சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது அத டிவில ஜாக் ஒரு ரூம்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்கான். அவனோட கை காலெல்லாம் வெட்டப்பட்டு ஒரு பேஷண்ட் மாதிரி ஒரு ரூமுக்குள்ள இருக்கான். அவன் இப்போ மேய்ஸியோட உண்மையான அம்மா போலவே ரோஸ் கிட்ட வந்து சிக்கிக்கிறான். அந்த சஸ்பென்ஸோட படத்தை முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல சூப்பரான வீடியோஸ் நிறைய என்னோட சேனல்ல இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க. மறுபடியும் இன்னொரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே, உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.